கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் குழம்பு. ரொம்ப சிம்பிளாகவும் சட்டுன்னு செஞ்சு முடிக்கக்கூடிய இந்த மட்டன் குழம்பை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 கிலோ மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய், 3 துண்டு பட்டை, 6 கிராம்பு, 1 ஸ்டார் அனீஸும் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயமும் தோல் உரித்து க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. ஒன்றரை டீஸ்பூன் அளவு கல்லுப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு தான் இதை எல்லா பொருளையும் சேர்த்துருக்கேன். நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே கறியில் படுறதளவு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. நான் 4 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். அதில் 1 மட்டும் நீள்வாக்கில் கட் பண்ணி இந்த கறியோடு சேர்த்துக்கிறேன். கறி நல்லா சுருள வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். கறி முங்குறதளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இளம் ஆட்டுக்கறியாக இருந்தால் 5 விசில் 6 விசில் போதும். ஆடு கொஞ்சம் பெருசாக இருந்தால் 8 விசில்லேருந்து 10 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. குக்கர் விசில் விட்டு வர்ற கேப்பில் நம்ம ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து 1/4 கிலோ அளவு சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு இது போல் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பாதி அளவு சின்ன வெங்காயம் வதங்கி வந்திருக்கு. இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வாசனைக்காக தான் நம்ம இதில் சேர்க்குறோம். வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருந்தோம்ல, அதில் 1 கறியோடு வேக வச்சிட்டோம். மீதி இருக்க 3 தக்காளியும் கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/2 மூடி அளவு தேங்காயை துருவி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்கி வந்ததுக்கப்புறமா இது முழுமையாக ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. கறியும் நல்லா வேக வச்சுட்டு வெங்காயம் தக்காளியும் நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸும் சேர்த்து சோம்பும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க.
சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம்ல அந்த கறியை இதோட சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அளவு மட்டும் மட்டன் சேர்த்து குழம்பு வைக்க போகிறேன். மீதம் இருக்க 1/2 கிலோவை பிரியாணி செய்ய போகிறேன். நல்லா இளம் ஆட்டுக்கறியாக இருந்தால் 5 விசில்லையே நல்லா பூ போல் வெந்து வந்திருக்கும். பாருங்கள், இது மாதிரி. எல்லா கறியும் மட்டன் வேக வச்ச தண்ணியும் இது கூட சேர்த்துக்கோங்க. நான் பாதி மட்டனும் பாதி தண்ணியும் எடுத்து தனியாக வேற ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டேன். இதை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல வெங்காயம், தக்காளி, தேங்காய், கருவேப்பிலை பேஸ்ட்டு, அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு குழம்பு தண்ணியாட்டம் இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு நல்லா திக்காக இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ அதுபோல் பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மட்டன் குழம்பை இட்லியோடு வச்சு சாப்பிட போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா எடுத்துக்கோங்க. நான் கடையில் வாங்கின மட்டன் மசாலா தான் வாங்கி சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. வீட்டிலையே அரைச்ச மிளகாய் தூளை 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கறி வேக வைக்கும் போதே 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்தாலே போதுமானது. எல்லா மசாலாவும் போட்டதுக்கப்புறமா நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதி வந்து மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராகவே வந்திருக்கு. இப்போது நான் சாப்பிட்றதுக்காக வேறொரு கிண்ணத்தில் பாதி அளவு குழம்பு மட்டும் எடுத்துக்க போகிறேன். சுட சுட இட்லியோட இந்த மட்டன் குழம்ப தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. மட்டன் வாங்கும்போது கொஞ்சம் கொழுப்பும் சேர்த்து வாங்கினோன்னா அந்த குழம்போட வாசனை ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் இது போல் ஒரு மட்டன் குழம்பு செய்து பார்த்துட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்.